End of chapter exercise நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 15th sum பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம சம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துப்போம் இல்லையா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் டிஸ்பிளேஸ் இமேஜஸ் ஆன ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதோட கோஆர்டினேட் சிஸ்டமில் அதோட பாட்டமோட லெஃப்ட் கார்னர் என்னவா இருக்கும்னா ஆர்ஜினாக இருக்கும். ஓகே, ஆர்ஜின் தான் அந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதோட பாட்டம் லெஃப்ட் கார்னர் வந்து ஆர்ஜின் சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீனோட விட்த் என்ன கொடுத்துருக்காங்க, 800 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 600 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 800 வித்துன்னும் போது இங்கே வரும் எக்ஸ் ஆக்சிஸில் 800. ஓகே, அடுத்து 600 ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வரும். இப்போ இது ரெக்டாங்குலர்ன்றதுனால இங்கே ஒரு பாயிண்ட் வரும். இப்போ இது இந்த 3 பாயிண்ட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் அந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரீனில் விட்த் எவ்வளோ இருக்குது, 800 இருக்குது. ஹைட் எவ்வளோ இருக்குது, 600 இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற கோஆர்டினேட் பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏங்கிற கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100, ஏ வந்து 100, 150. பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்னது, 250, 230. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போது எக்ஸில் வந்து நம்ம 100 எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. இப்போது ஒயில் வந்து 150. அப்போ 100க்கும் 200க்கும் நடுவில் இருக்கிறது தான் 150. ஓகே, இந்த பாயிண்ட்டு அப்போது இங்கே இருந்து இங்கே வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இந்த பாயிண்ட்டு தான் நம்ம இப்போ மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இது வந்து 150ன்றதுனால நம்ம இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இல்லாட்டி சும்மா ஒரு டாட் மட்டும் வச்சுக்கலாம். 150ன்றது இது ரெண்டுக்கும் 100க்கும் 200க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதுக்கு நேராக 100, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 100 இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே உள்ள 150யும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட் இது தான். ஓகே, நம்ம அந்த பாயிண்ட்டாக பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ பியோட பாயிண்ட்ஸு 250ன்னும் போது 200க்கும் 300க்கும் மிடில் வரும். இங்கே ஒயில் வந்து 230ன்னும் போது இந்த பாதிக்கும் கீழே வரும். ஓகே, இப்போ இந்த இடம்னும் போது இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் கரெக்டாக. இதுதான் அந்த பாயிண்ட்டு. இப்போது ஏங்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணியாச்சு, பிங்கிறதையும் பிளாட் பண்ணியாச்சு. ஸோ ஏயோடது என்னது, இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம் 100, 150. இப்போ இது வந்து 250, 230. இப்போ ஏ பி ரெண்டுமே நம்ம இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 பிக்சல்ஸ். ஓகே, அப்போது ஆர்டுங்கிறது பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளோடது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம். எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 100 பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 1 சென்டிமீட்டரை தான் 100 பிக்சல்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். அப்படி தானே. அப்போது 80 பிக்சல்ஸ்ன்னு சொல்லும் போது எவ்வளோ வரும் அப்படின்னா 0.8 வரும். எத்தனை சென்டிமீட்டர், இப்போது 80 பிக்சல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.8 சென்டிமீட்டர். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம காம்பஸ், அதாவது ஏங்கிற பாயிண்டில் காம்பஸை வச்சு நம்ம 0.8 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணலாம். இப்போது இதுதான் அந்த சர்க்கிள். ஓகே, இதுதான் நம்ம இந்த சர்க்கிள் தான் நம்ம ட்ரா பண்ணது. ஸோ 0.8 இருக்க மாதிரி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கிள் எங்கே இருக்கும்னா கரெக்டாக நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் கொண்டு போய் வைக்க போகிறோம். நீங்கள் காம்பஸை எடுத்து நீங்கள் அந்த கரெக்டாக இந்த பாயிண்டில் சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான்.
ஸோ இது கூட நம்ம இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா 0.8 போது 0.8 போது எங்கே வருது, கரெக்டு தான், 0.8 வந்து கரெக்டு தான். ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அவங்க சொன்ன சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிள் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு சர்க்கிளையும் ட்ரா பண்ணிடலாம். அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரேடியஸ் 100ன்றதுனால நம்ம அந்த சர்க்கிளை பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போது பாருங்கள், இந்த சர்க்கிள் பாருங்கள், இங்கே நம்ம 1 சென்டிமீட்டரை தான் 100 பிக்சல்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். அப்படி தானே, 1 சென்டிமீட்டர் என்னது 100 பிக்சல்ஸு. இப்போ பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 100 பிக்சல்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து சென்டர்னா கரெக்டாக 100 பிக்சல்ஸ் வச்சு நம்ம இந்த சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். எல்லா பக்கமும் 100 இது இருக்கா. அப்போ சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ரேடியஸ் வந்து எந்த சைடு நம்ம பார்த்தாலும் சேமாக இருக்கணும். ஸோ இது வந்து சேமாக இருக்கு. அப்போ இந்த டயக்ராமை நம்ம எங்கே இது பண்ண போகிறோம், பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு ட்ரா பண்ணணும். ஸோ கரெக்டாக நான் அதை கொண்டு போய் அங்கே சென்டர் பாயிண்டில் வச்சுறேன். ஓகே, நடுவில் இருக்க இந்த இதை வேணால் நம்ம அழிச்சிடலாம். இது உங்களுக்கு புரியணுமேன்றக்காக நான் இது பண்ணது தான். ஸோ அது வேண்டாம். இப்போ வெறும் இந்த சர்க்கிளை மட்டும் நான் கொண்டு போய் அங்கே வச்சிடுறேன் சென்டர் பாயிண்ட்டு. ஏன்னா அவங்க சென்டரை வந்து அந்த பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு இந்த இதை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது இந்த 2 சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அப்படி தானே. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த சர்க்கிள் வெதர் எனி பார்ட், ஓகே, வெதர் எனி பார்ட் ஆஃப் எய்தர் சர்க்கிள் லைஸ் அவுட்சைட் த ஸ்க்ரீன். அவுட்சைட் த ஸ்க்ரீனை விட்டுட்டு இந்த சர்க்கிள் வந்திருக்கா, இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமை விட்டு வரவே இல்லை. அது எல்லாமே ரெக்டாங்குலர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா பாருங்கள், இது வந்து இந்த அளவு வந்து 100 அப்படி தானே. இங்கே நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 80 பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீத 20 பிக்சல்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டராக வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சர்க்கிள் வந்து இந்த லெஃப்ட் கார்னர், லெஃப்ட் சைடு, அதாவது ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து பேலன்ஸ் 20 பிக்சல்ஸே இருக்குது, உள்ளதாக இருக்குது இந்த சர்க்கிள். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இப்போ நம்ம சென்டரை வச்சு இங்கே ட்ரா பண்ணும்போது இங்கே 800 வரலையும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த குட்டி சர்க்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த பெரிய சர்க்கிளும் இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லணும், இந்த 2 சர்க்கிளுமே இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அதாவது 100 பிக்சல்ஸை வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 பிக்சல்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போது 80 பிக்சல்ஸ் ரேடியஸ் அப்படின்னும் போது அது என்னது, 80 பிக்சல்ஸ்ன்னும் போது 0.8 சென்டிமீட்டர். அப்போ ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு 0.8 நீங்கள் காம்பஸில் செட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. 100 பிக்சல்ஸை நம்ம 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். அப்போ பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு 1 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 சர்க்கிளும் இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வெதர் த 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. ஆமாம், இன்டர்செக்ட் பண்ணுது. அது ஏன் இன்டர்செக்ட் பண்ணுது எப்படின்ற ரீசனோட நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் இந்த சர்க்கிள் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொரு சர்க்கிள் எடுக்கும்போது 2 சர்க்கிள் எடுத்துக்கலாம். 2 சர்க்கிள் எடுக்கும்போது பாருங்கள், இது கொஞ்சம் இதை விட பெரிய சர்க்கிள். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த 2 சர்க்கிளுமே பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 சர்க்கிளையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள் இப்படி இருக்குது, ஒட்டி ஒட்டி இருக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இது, இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து 80 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 80, இதோட ரேடியஸ் என்னவா இருக்குது, 100 பிக்சல்ஸாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 கிடச்சிச்சின்னா இது ரெண்டு இப்படி ஒட்டி ஒட்டி வரும். ஓகே, சப்போஸ் 190 அப்படின்னு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு சர்க்கிளும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். ஆனால் 180 விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்கிள் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகி தான் கிடைக்கும். இப்போ இது வந்து இன்டர்செக்ட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் நம்ம நோட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு இது, பிங்கிற பாயிண்ட்டு இது, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 180 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இது இன்டர்செக்ட் ஆகாது, 180 விட கம்மியாகும்போது கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதை செக் பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது வந்து ஏ, இது வந்து பி. இதோட கோஆர்டினேட்ஸ் என்னது 100, 150. இதோட கோஆர்டினேட்ஸ் என்னது 250, 230. இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு x2னா என்னன்னு தெரியும் இல்லையா, d ஈக்குவல் டு x2 நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், x2 வந்து 250 minus 100 the whole square plus அங்கே 230 இருக்குது, 230 minus 150 the whole square. ஓகே, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கும் போது 250லேருந்து 100 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 150 கிடைக்கும். ஸோ 150 the whole square plus 80 the whole square. 230ல் 150 போயிடுச்சுன்னா 80 the whole square. இப்போ கவனிங்க, இதுக்கு நம்ம எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்குது அப்படின்னா, அந்த 55ஓட ஸ்கொயர் வந்து 225 அப்படிதானே. இப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, இது ஸ்கொயர் பண்ணும்போது 00 ஆகிடும். அதே மாதிரி 8ஓட ஸ்கொயர் வந்து 64, இங்கே ஒரு 0 இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது 00 ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போது இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28900. ஓகே, இப்போது இந்த 289க்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117. அப்போ இந்த ரெண்டு 0ல் ரூட் எடுத்தோம்னா 2 0க்கு ஒரு 0 தான் வரும். அப்போ 170 அப்படிங்கிறதா இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸு. ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த சர்க்கிளோட ரேடியஸு. இப்போ இது 8, இது 100. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 கிடச்சிச்சின்னா இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 170 தான் கிடச்சிருக்கு. அப்போது டிஸ்டன்ஸ் வந்து 170 விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சர்க்கிள்ஸும் என்னவா இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகி இருக்கும். அப்போ இந்த சர்க்கிள் ரெண்டுமே எப்படி இருக்கு, இன்டர்செக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இந்த 170 வந்து 180 பிக்சல்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால 170 அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் போத் சர்க்கிள்ஸ், ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு சர்க்கிள்ஸ்க்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து 170 கிடச்சிருக்கு. ஸோ 170 அப்படிங்கிறது 180 பிக்சல்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால போத் சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான் டயக்ராம், ரொம்ப ஈஸி சம். நம்ம இப்போ அடுத்து வந்து 16th சம் எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு இடையில உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 9843791603 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.